தமிழ்நாடுடைய வளர்ச்சி என்றால் முதலியார். இதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. முதல் பானையில ஏ அப்படின்ற ஜாதி நண்டுகளை உள்ள போட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவான். ரெண்டாவது பானையில பி அப்படின்ற ஒரு ஜாதி நண்டுகளை எடுத்துட்டு வந்து உள்ள போட்டு மூடிடுவான். மூன்றாவது பானையில சி அப்படின்ற ஜாதி நண்டுகளை வந்து உள்ள போட்டு மூடிடுவான். அது ஏபிசி எந்த ஜாதி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, அதை நான் சொல்ல விரும்புறேன். நாலாவது பானையில வேளாளர் முதலியார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்த நண்டை உள்ள போட்டுட்டு மூட மாட்டாங்க. அது ஏன் யாருக்காவது தெரியுமா? அவங்க என்ன பண்ணிட போறாங்க, என்ன பெருசா போராட்டம் பண்ணிட போறாங்க, அவங்க எப்படியா இருந்தாலும் நம்மள தான் ஓட்டு போட போறாங்க, அவங்களை கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் சொசைட்டில தலைவர்கள் கிட்ட நம்மளை பத்தி இருக்கு. காஞ்சிபுரம்னாலே அறிஞர் அண்ணாதுரையை தவிர வேற எதுவுமே கிடையாது. அண்ணா ஒரு முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர், செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். நம் சமுதாய முன்னேற்றம் வேணும்ன்றதுக்காக நான் வந்து ஆதங்கத்தில் பேசுறேன். இதெல்லாம் நாம் ஒன்று சேர்த்து தயவு செய்து முதலியார் பிள்ளையமார்கள் இதுக்கப்புறம் ஒற்றுமையா இருந்து செயல்படணும். ஒரு பிரச்சனைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 10 பேர் போய் நில்லுங்க. உங்களுக்கு அட்வொகேட் கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களையும் நாங்க இப்ப ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்விக்கி போயிட்டு 30 ரூபா ஒரு சாப்பாடு டெலிவரி கொடுத்தா 30 ரூபா தான் கிடைக்கும். ஸ்விக்கி டெலிவரி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க முதலியார் பிள்ளை வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள். இது வந்து நம்ம கட்டசி மலை உச்சிக்கு வந்துட்டோம், விளிம்பில நிக்கிறோம். 5 வருஷத்துல நம்ம எல்லாமே நம்ம இழந்து போயிடுவோம். தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். ஒரு பிரச்சனைனா நம்மளாம் ஒண்ணு கூடி போய் நிக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் கண்டிப்பா இந்த காஞ்சி தமிழன் வந்து நிற்பேன். வணக்கம். அனைவருக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முதலியார் வேளாளர் முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள், ஆண்டர்பிரனர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா காஞ்சிபுரத்துல ஒரு தொழில் முனைவோர் நம்ம சமுதாயத்துல இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறதே அபூர்வம். இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும்பொழுது ஒரு பட்டு சேலை எடுக்கினா கூட யாரும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஜெராக்ஸ் எடுக்கினா கூட நம்ம முதலியார்ன்றதுக்காக யாரும் எதுவும் பண்றது கிடையாது. காஞ்சிபுரம் என்றால் முதலியார். இதுல எந்த விதமான ஒரு மாற்றமுமே கிடையாது. தமிழ்நாடுடைய வளர்ச்சி என்றால் முதலியார். இதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. நான் முக்கியமா என்ன பேசணும்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, இங்க தொழில் முனைவோர் இருக்கிறாங்க. நான் நிறைய டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு போவேன், அங்க வேற மாதிரி ஸ்பீச் கொடுப்பேன். ஸோ எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. சரி, முக்கியமா ஒரு ரெண்டு பழமொழியில 2 வாக்கியம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன வாக்கியம் அப்படின்னா, முதலியாரை பத்தி கிண்டல் பண்றதுன்னு சொல்றதா இல்ல பெருமைக்கு சொல்றதான்னு தெரியல. ஒரு கதை இருக்கு. என்ன கதை அப்படின்னா, முதல்ல ஒரு 4 பானை எடுத்துப்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் புதுமையா என்னுடைய ஸ்டைல்ல சொல்றேன். 4 பானை இருக்கு. முதல் பானையில ஏ அப்படின்ற ஜாதி நண்டுகளை உள்ள போட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவான். ரெண்டாவது பானையில பி அப்படின்ற ஒரு ஜாதி நண்டுகளை எடுத்துட்டு வந்து உள்ள போட்டு மூடிடுவாங்க. மூன்றாவது பானையில சி அப்படின்ற ஜாதி நண்டுகளை வந்து உள்ள போட்டு மூடிடுவாங்க. அது ஏபிசி எந்த ஜாதி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, அதை நான் சொல்ல விரும்புறேன். நாலாவது பானையில வேளாளர் முதலியார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்த நண்டை உள்ள போட்டுட்டு மூட மாட்டாங்க. அது ஏன் யாருக்காவது தெரியுமா? ஒரு வேளாளர் முதலியார் பிள்ளை நண்டு மேல ஏறிடுச்சுன்னா ஒன்னும் பயப்படாதீங்க, மூடியெல்லாம் வேண்டாம், எதுவும் நண்டு வெளியில போயிடாது, சமைச்சு சாப்பிட்டுறலாம். ஏன்னா உள்ளே ஒரு வேளாளர் முதலியார் நண்டு இருக்கு, காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுரும், அது தப்பிக்க முடியாது, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அந்த கடைக்காரனே இவ்வளவு தைரியமா இருப்பான். இது ஒரு வாக்கியம். இது கிண்டலா பெருமைன்னு எனக்கு தெரியல. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு வாக்கியம் என்ன சொல்லுவாங்கன்னா, முதலியார்கள் ஜம்பம் விளக்கெண்ண கேடு. முதலியார் ஜம்பம் விளக்கெண்ண கேடு. இது என்னடா, அது முதலியார் ஜம்பம் விளக்கெண்ண கேடு என்னடா இது அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறமா உட்காந்து ஒரு கட்டுரை, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னோட கூகுள் சஜஷன்ஸ்ல வருது. இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் படிச்சேன். என்னடா இது முதலியார் ஜம்பம் விளக்கெண்ண கேடுன்னு பார்த்தா, ஒரு ஊர், எப்பவுமே ஒரு ஊர்ல பெரிய தெருன்னு ஒண்ணு இருக்கும். நான் பிறந்தது எங்க சொந்த ஊர் ஏனாத்தூர்ல பெரிய தெரு அப்படின்றது மட்டும்தான் முதலியார் தெரு. பணக்காரங்க 100 ஏக்கர் 50 ஏக்கர், எங்க தாத்தாலாம் 100 ஏக்கர் வச்சிருந்தாள். எங்க தாத்தா கொள்ளு தாத்தாலாம், நடேஸ்வர முதலியார் எங்க கொள்ளு தாத்தா. ஊருக்கு குளம் கட்டி விட்டு கோயில் கட்டி விட்டு, ஆனா இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியாம இருக்கிறோம், அது வேற விஷயம். பெரிய தெருனாலும் அதுல பெரிய வீடுன்னு ஒண்ணு இருக்கும். அவங்க தான் இருக்கிறதே பெரிய பணக்காரங்களா இருக்கும். அந்த தெரு ஃபுல்லாமே முதலியார்கள் பிள்ளை சமுதாயம் தான் இருப்பாங்க. பெரிய வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, பணம் நிறைய இருக்கிறதுனால நல்ல நெய் போட்டு பருப்பு பொடி போட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. பொரியல் காய்கறி கூட்டு என்ன பண்ணும், அதுவும் நெய் போட்டு இருக்கும். அப்புறம் பாயாசம்லாம் போட்டு குடிச்சு நெய் பொங்கல் வெண்பொங்கல் சாப்பிட்டு அந்த நெய் என்னாகும் நிறைய போடுறதுனால இலைக்கு கீழேயும் அந்த நெய் வந்து படம் வந்துடும்.
பூசின மாதிரி ஆயிடும். சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணுவாங்க, இலையை கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியில குப்பை தொட்டியில போடுவாங்க. பார்த்தா நெய் மணக்கும், நெய் வாசனை வந்து மணக்குமா. இதை பார்த்த பக்கத்து வீட்டுல இருக்கிற முதலியார் என்ன பண்ணுவோம், வீட்டுல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட நான் பெருமை, நான் வந்து எந்த விதத்துலயும் அவனுக்கு கீழே கிடையாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவானா, விளக்கண்ணி எடுத்துன்னு வந்து இலை ஃபுல்லா தடவி பட்னியா இருந்தாலும் இலையை கொண்டு வந்து வேற வந்து போட்டுட்டு போவான். நானும் பணக்காரன் தாண்டா, நானும் நெய் சோறுல தாண்டா சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வெளியில பந்தாவா காமிச்சு. இது பெயர் தான் முதலியார் ஜம்பம் விளக்கெண்ண கேடு அப்படின்றது ஒரு விஷயம். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நான் கடைசியா சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எப்பவுமே கேள்விப்படுறது, எனக்கு 33 வயசு தான் ஆகுது. நான் எனக்கு ஒரு ஷார்ட் அனுபவம் தான். ஒரு 3-4 வருஷம் தான் இந்த சொசைட்டிக்குள்ள சமுதாய பணியில் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஐம் பிஸி வித் மை டாக்டர் பிராக்டிஸ், MBBS MS இந்த டிகிரிகளை படிக்கிறதுக்கு எனக்கு 17 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், முதலியார்களுக்கு ஒற்றுமையே கிடையாதுப்பா. வேளாளர் முதலியார் பிள்ளை சமுதாயத்து ஒற்றுமையே கிடையாது. வேளாளர் முதலியார் கவுக்கணும்னா அவங்களே கவுத்துப்பாங்க, நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் பேர் சொல்ல குறிப்பிட விரும்பல, வரலாறுல உங்களுக்கே தெரியும். அவங்க என்ன பண்ணிட போறாங்க, என்ன பெருசா போராட்டம் பண்ணிட போறாங்க, அவங்க எப்படியா இருந்தாலும் நம்மள தான் ஓட்டு போட போறாங்க, அவங்களை கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் சொசைட்டில தலைவர்கள் கிட்ட நம்மளை பத்தி இருக்கு. முதலியார்களுக்கு ஒற்றுமை கிடையாது, அவங்களே காலி பண்ணிடுவாங்க, நீங்க பயப்படாதீங்கன்னு. இது உண்மையா பொய்யா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுக்கு என்னுடைய ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, இது உண்மை. எந்த காலத்துல உண்மை, எப்ப உண்மை அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தொழில், பட்டு தொழில், நகை தொழில், அரசியல், டாக்டர், வக்கீல், எந்த விஷயமான ஒரு விஷயம் நீங்க எடுத்தீங்கனாலும் நம்பர் 1 யார் தெரியுமா இருப்பாங்க? சொல்லுங்க, யார் நம்பர் 1 இருப்பாங்க? வேளாளர் முதலியார் பிள்ளை தான் நம்பர் 1. நம்பர் 2 யார் இருப்பாங்க சொல்லுங்க? நம்பர் 2 வேளாளர் முதலியார் பிள்ளை. நம்பர் 3 யார் இருப்பாங்க சொல்லுங்க? வேளாளர் முதலியார் பிள்ளை. நம்பர் 4 யாரு? வேளாளர் முதலியார் பிள்ளை. நம்பர் 5 யாரு? வேளாளர் முதலியார் பிள்ளை. எந்த பிசினஸ் எடுத்தாலும், எந்த தொழில் பண்ணாலும், எந்த விஷயம் இன்ஸ்டிடியூஷன் எதா இருந்தாலும் டாப் 5 நம்ம ஆளுங்க தான் இருந்திருக்கிறாங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம் நம்மளுக்கு. நான் சொல்றதெல்லாம் 69க்கு முன்னாடி வரைக்குங்க. 69ல என்ன நடந்ததுன்னு நான் சொல்ல விரும்பல, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் 69 முன்னாடி வரைக்கும். அப்போ 1 முதலியாரு, 2 முதலியாரு, 3 முதலியாரு. ஒரு ஊர்ல வந்து இவன் 100 ஏக்கர் வச்சிருப்பான், அவன் 200 ஏக்கர் வச்சிருப்பாங்க, எல்லாமே முதலியாரு. அதனால கண்டிப்பா போட்டி முதலியார்களுக்குள்ள இருந்தது. முதலியாரை கவுக்கிறதுக்கு இன்னொரு நம்பர் 1 வேணும்னா நம்பர் 2ன்றவர் 1 காலி பண்ணாதான் நம்பர் 1 ஆக முடியும். இது வந்து இயற்கை, இது நார்மல் தான். அந்த காலத்துல எல்லாமே நம்ம இருந்தோம், போட்டி இருந்தது, நமக்குள்ள சண்டை இருந்தது, நம்ம ஒருத்தரை மாத்தி நம்ம வீழ்த்திக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம நிலைமை 2025ல என்ன இருக்குது? இன்னைக்கு எந்த பிசினஸ்ல நம்பர் 1ல யார் இருக்கா, யாராவது சொல்லுங்க. யார் இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது, ஆனா நம்ம கண்டிப்பா இல்ல. இது உண்மையா பொய்யா? உண்மை. நம்பர் 2 யார் இருக்கிறாங்க சொல்லுங்க. யார் இருக்கிறாங்க தெரியல, ஆனா நம்ம இல்ல. நம்பர் 3 யார் இருப்பாங்கன்னு தெரியல, ஆனா நம்ம கண்டிப்பா கிடையாது. எதுலயுமே நம்ம கிடையாதுங்க. வேளாளர் முதலியார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவங்க டாப் 3ல 3மே நம்ம, டாப் 5ல 5மே நம்ம. இன்னைக்கு டாப் 3லயும் இல்ல, டாப் 5லயும் இல்ல, டாப் 10லயும் இல்ல. நம்ம எங்க இருக்கிறோம் நம்மளுக்கே தெரியலங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இதற்கு காரணம் யார் சொல்லுங்க? நாம தான் இதுக்கு காரணம். நம்ம போய் இன்னொருத்தர் மேல பழி சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்மளா இதை புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையோட செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு எதிர்காலம் ஒண்ணு இருக்குது. காஞ்சிபுரம்னா பட்டுன்னா முதலியார். இன்னைக்கு யாரு காஞ்சிபுரத்தில் நம்பர் 1 இருக்காங்க? நம்ம இருக்கோமா? யாரோ வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர் தான் இன்னைக்கு இங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி விட்டீங்க? இதுல யார் அலோவ் பண்ணது? எங்க தப்பு நடந்துச்சு? காஞ்சிபுரத்துல இருக்கிற அனைத்து பட்டு கூட்டுறவு சொசைட்டி யாருங்க தலைவரா இருந்தாங்க? யார் இருந்தா? நம்ம கண்ட்ரோல் இருந்தது. பட்டு கூட்டுறவு சொசைட்டி எலெக்ஷன் நம்ம தான் ஜெயிச்சிட்டு இருந்தோம். இனி ஒரு பட்டு கூட்டுறவு சொசைட்டில கூட நம்ம ஆளுங்க முதலியார் பிள்ளையே கிடையாதுங்க. சரி, தனியாரா கடை வச்சிருக்கீங்க, அதுலயாவது நம்ம டாப்ல இருக்கணும், அதுலயும் நம்ம கிடையாது. இது வந்து வருத்தமான விஷயம். அது காஞ்சி பட்டே நம்ம கையை விட்டு போயிடுச்சு, அங்கேயே முடிஞ்சு. போய் 10 வருஷம் ஆகுது. நம்ம எல்லாம் விட்டு போயிடுச்சுன்னே நம்ம இப்பதான் வந்து புரிஞ்சிருக்கிறோம். இது பட்டு பிசினஸ் பொறுத்த வரைக்கும். அரசியல் எடுத்து பாருங்க. காஞ்சிபுரம்னாலே அறிஞர் அண்ணாதுரையை தவிர வேற எதுவுமே கிடையாது. அண்ணா ஒரு முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர், செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இது வந்து ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரோட ஒரு தொகுதிங்க. இது காஞ்சிபுரம் தமிழ்நாடு முதலமைச்சரோட தொகுதி. தமிழ்நாட்டுல எத்தனை முதலமைச்சர் தொகுதி இருக்கு பார்த்தா ஒரு 5 தொகுதி தான் இருக்குது. ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற சேப்பாக்கம் தொகுதி, இப்ப எடப்பாடி தொகுதியா இருக்குது. முன்னாடி வந்து ஜெயலலிதா இருந்த ஆர்கே நகர் தொகுதி இருந்தது, ஆண்டிப்பட்டி தொகுதி இருந்தது. இன்னைக்கு காஞ்சிபுரம் ஒரு முதலமைச்சரோட தொகுதி. இந்த தொகுதியில ஒரு முதலியார் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவங்க எப்ப கடைசியா எம்எல்ஏ வந்தாங்க? யாராவது யோசிச்சு பாருங்க. எப்பங்க இருந்தோம்? நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்போம். நம்ம அதையும் தாண்டி வந்தவர்கள் யாரும் நம் சமுதாயத்துக்கு ஒண்ணுமே செய்ய கிடையாது. அதையும் நான் ஓப்பனா தைரியமா சொல்றேன். எதுக்கும் பயப்படுறவங்க கிடையாது. நம் சமுதாய முன்னேற்றம் வேணும்ன்றதுக்காக நான் வந்து ஆதங்கத்தில் பேசுறேன். எனக்கு பயத்தை விட எனக்கு ஆதங்கம் தான் ஜாஸ்தியா இருக்குது. அரசியலும் நம்மளை விட்டு போய்விட்டது. காஞ்சிபுரத்துல
ஒரு முனிசிபாலிட்டி சேர்மன் ஆகட்டும், ஒரு இது விஷயமாகட்டும், காஞ்சிபுரம் தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஓட்டு இருக்குது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் சமுதாய மக்கள், நம் சமுதாய மக்கள் இருந்தும் நம்மளால எந்த விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியல. அரசியலும் நம்மளை விட்டு போய்விட்டது. அடுத்ததாக ரைஸ் மில். எனக்கு தெரிந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற எல்லா ரைஸ் மில்லுமே ஒரு காலகட்டத்தில் கொட்டம் போடுறது, ரைஸ் மில் போடுறது எல்லாமே நம் சமுதாயம் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. இன்னைக்கு ரைஸ் மில் பிசினஸ்ல நம்ம வந்து ரொம்பவும் கீழே விழுந்துட்டோம். இதையும் நாம் தயவு செய்து நினைவு கூற வேண்டும். இது காஞ்சிபுரம் ஒரு எக்ஸாம்பிள். இது தமிழ்நாடு முழுக்கவே எல்லா இடத்திலும் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நாம் ஒன்று சேர்த்து தயவு செய்து முதலியார் பிள்ளையமார்கள் இதுக்கப்புறம் ஒற்றுமையா இருந்து செயல்படணும். ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 10 பேர் போய் நில்லுங்க. உங்களுக்கு அட்வொகேட் கொடுக்கிறது என்னுடைய பொறுப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களையும் நாங்க இப்போ ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். காஞ்சிபுரத்துல மட்டும் நாங்க தமிழக நீதி சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். இளைஞர்கள் ப்ரொஃபஷனல்ஸ் 10 அட்வொகேட், 10 டாக்டர், 10 சமுதாய பற்றாளர், 10 பிசினஸ்மேன். நீங்க என்ன அமைப்புல வேணா இருங்க. இம்பால இருங்க, அம்பால இருங்க, எல்எல்பியில இருங்க, இப்போ வேற எந்த சங்கத்தில் வேணா நீங்க இருக்கலாம், அது தவறு இல்லை. ஆனா எல்லாருமே சமுதாய பணிக்கு தான் செய்ய போறோம். முக்கியமாக நம் சமுதாயர் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நீங்க போய் நிக்கணுங்க. நம்ம எங்க தப்பு பண்ணோம்னா, நம் போராடுற குணத்தை நம்ம இழந்து விட்டோம். போராட்ட குணத்தை நாம் இழந்து விட்டோம். நம்ம கிட்ட ஒரு எழுச்சி, ஒரு புரட்சியே இல்ல. பக்கத்து வீட்டுல ஒரு சொந்தக்காரங்க ஒரு பிரச்சனைனாலுமே நம்ம போக மாட்டேங்க. நம்மளுக்கு எதுக்கு வீண் வம்பு? நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், தலைவிதி ஏதோ ஆயிப்போச்சு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளே வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறோம். கடவுள் விதி, நம்ம என்ன பண்றது புண்ணியம், சரி கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம பண்ணோம். அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. என் தாத்தா தலைமுறை பண்ண தப்பு, என் தந்தை தலைமுறை பண்ண தப்பு இன்னைக்கு நாங்க இளைஞர்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். உண்மையா பொய்யா சொல்லுங்க. என்னுடைய மகன்கள் மகள்கள் வர வேண்டிய ஜெனரேஷன் இதை விட கடுமையாக வேதனைப்படுவார்கள். சமுதாயத்தில் படிப்பு இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குது நான் சொல்றேன் கேளுங்க. என்கிட்ட தினம்தோறும் 100 பேர் ஃபோன் பண்ணி பேசுறாங்க. இந்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்துட்டு நானே ஒரு எரிமலை மாதிரி நானே பொங்கி வேற வழி இல்லாம தான் நானே இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், நம்ம இருக்கிற வரலாறு போடணும், நம்ம யாருன்னு முதல்ல சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஒரு குடும்பம், ஒரு முதலியார் சமுதாய குடும்பம் கடன் தொல்லையால் கடனை கட்ட முடியாம ஒரு செங்கல் சூளைக்கு ஒரு அடிமை ஸ்லேவ் கொத்தடிமை மாதிரி போய் சேர்ந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப, அங்க இருக்கிற முதலாளிகள் ரொம்ப சித்திரவதை பண்ணி தன் கிட்னியை கூட வித்து உடம்பு சரியில்லாம இறந்து போய் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாங்க. ஒரு முதலியார் சமுதாயம், எந்த ஊரு என்ன விஷயம் நான் சொல்ல விரும்பல. முதலியார் சமுதாயம் இப்படி நடக்குதுன்னு எனக்கு கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. படித்த முதலியார் எழுதுற என்ன பண்றாங்க தெரியுங்களா? மெட்ராஸ்ல யாராவது சொல்லுங்க என்ன பண்றாங்க? ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்விக்கி போயிட்டு 30 ரூபா ஒரு சாப்பாடு டெலிவரி கொடுத்தா 30 ரூபா தான் கிடைக்கும். ஸ்விக்கி டெலிவரி வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க முதலியார் பிள்ளை வேளாண் சமுதாயம் சேர்ந்த இளைஞர்கள். வட தமிழ்நாட்டில் வேலூர், குடியாத்தம், திருவண்ணாமலை போய் பாருங்க. முதலியார் சமுதாய வீட்டு பெண்கள் 100 நாள் வேலை மன்ரேகா ஸ்கீம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் அர்பன் இதுக்கு போயிட்டு இருக்காங்க. மன்ரேகா 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. 100 ஏக்கர் வச்சிருந்த காலம் போய் 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம வீட்டு பெண்கள். கொளுத்து வேலைக்கு போறாங்க. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உண்மை. இதை நீங்க போய் நீங்களே கண் கூட பார்க்கலாம். கடவுள் நம்மளுக்கு இந்த லெவலுக்காவது கொடுத்துருக்கிறோம். அது வரைக்கும் விஷயம். சில குடும்பங்கள்லாம் 2000 ரூபா கூட மாசம் இல்லாம இருக்கிறாங்க. இது நம்ம கட்டசி மலை உச்சிக்கு வந்துட்டோம், விளிம்பில் நிக்கிறோம். 5 வருஷத்துல நம்ம எல்லாமே நம்ம இழந்து போயிடுவோம். தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை காசு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. அவனுக்கு ஒரு உதவி பிரச்சனை தான் போய் நம்ம தைரியமா நிக்கணும். நம்ம தைரியத்தை முதல்ல கத்துக்கணுங்க. முதல்ல முதலியார்னா யாரு நான் முதல்ல சொல்றேன் கேட்டுங்க. நம்மலாம் யார்? காஞ்சிபுரத்துல இருக்கிற தொண்டை மண்டல சைவ முதலியார்கள்லாம் யாரு நான் சொல்றேன் கேளுங்க. காஞ்சிபுரத்துல இருக்கும் தொண்டை மண்டல எத்தனை பேர் சார் இருக்கீங்க? தொண்டை மண்டல சைவம் கை தூக்குங்க. நானும் தொண்டை, எங்க அம்மா தொண்டை மண்டல சைவம் தான். நாங்கள் யார் என்றால் தலவாய் அரியநாத முதலியாரோடைய வம்சா வாரிசு. கை தட்டுங்க. தலவாய் அரியநாத முதலியார் வம்சா வாரிசு. தலவாய் அரியநாத முதலியார்னா யாருன்னு போய் படிச்சு பாருங்க. விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை பிடிக்க முடியாம தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் வகைரா சேர்ந்தவர், வேளிர் மன்னர். இவர் அனுப்பிச்சுதான் போய் பிடிக்கிறாங்க. இவர் வம்சாவளி வந்தவர் தான் பிடிஆர். சிறுவாணி தண்ணி நம்மளுடைய ரத்ன சபாபதி முதலியார், ஓவி அழகேச முதலியார், வேதாச்சல முதலியார், இவங்கெல்லாம் அவருடைய வம்சா வாரிசு. துளுவ வேளாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூங்க. அகமுடி முதலியார் துளுவ வேளாளர் சமுதாயம். நம் யார் என்றால் பல்குன்று கோட்டத்து செங்கமாத்து வேல் நன்னன் செய் நன்னன் என்னும் ஒரு 18 வேளிர் மன்னனுடைய வம்சா வாரிசு தான் நம்ம. நன்னன் செய் நன்னன், அதை போய் தயவுசெய்து தேடி படிங்க. 10 பாட்டு நூற்றுல மலைப்படுகடாம்னு சொல்லப்படுற கூத்தராற்று படையில பாட்டுடை தலைவனாக யாரை வச்சு பாடுறாரு பெருங்கௌசிகனார் அப்படின்னா நன்னன் செய் நன்னன். நன்னன் செய் நன்னன் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கேஜிஎஃப் ஆந்திராவை கட்டி ஆண்ட நம் மன்னன். மத்த மன்னவெல்லாம் போர்ல குதிரையில போவான், நம்மால் 7 அடி ஹைட் யானையில தான் போவான். ஏன்னா அவர் பாடிக்கு யானை தான் கரெக்டா இருக்கும். அவர் கத்திய வாள், தங்கத்தால் ஏந்திய வாளை வச்சிருக்கக்கூடிய ஒரு மன்னர். இப்படிப்பட்ட வம்சா வாரிசில் இருந்து வந்தவர்கள். செங்குந்த முதலியார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சந்திரமதி முதலியார் வரலாறு எடுத்து நீங்க படிங்க. காங்கேய கார்த்திகேய முதலியார் வரலாறு எடுத்து படிங்க.
பேரரசர்களும் மாமன்னர்களும் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த டிசெண்டன்ட்ல இருந்து வந்து இன்னைக்கு போர் குணம் இல்லை, நம்மளுக்கு பயப்படுறோம், எதை பார்த்தாலும் பயம். பயம் இந்த உலகத்திலே தீராத வியாதி பயம். என்னைக்கு நீங்க இந்த பயன்ற விஷயத்தை தாண்டி வெளியில வரீங்களோ அன்னைக்குதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு பிரச்சனைனா நம்மளாம் ஒண்ணு கூடி போய் நிக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் கண்டிப்பா இந்த காஞ்சி தமிழன் வந்து நிற்பேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் காஞ்சிபுரத்தில் நம் சமுதாய மக்களுக்கு எந்த விதமான வியாபார பிரச்சனை, எந்த பிரச்சனை நான் முதல் ஆளாக நான் வந்து நிற்பேன். நான் அதுக்கு குரல் கொடுப்பேன். சும்மா டிவியில பேசுறது, யூடியூப் பேசுறது, நான் நேரடியாக நான் வந்து நிற்பேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அட்வொகேட்ஸ், எனக்கு இருக்கிற டாக்டர்ஸ், இங்க இருக்கிற எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கிறாங்க. இவங்களை கூட்டிட்டு வந்து நான் முதல் ஆளா நிற்பேன். நீங்க நிக்கிறீங்களோ இல்லையோ, நான் சென்னையில இருப்பேன், கூப்பிட்டா நான் கண்டிப்பா வருவேன். தமிழ்நாட்டில் எங்க முதலியார் பிள்ளைமார் வேளாளருக்கு பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாரும் போகணும். இந்த மனபாகத்தை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும். நம்ம வந்து பயத்தை உடைக்கணும், ஒற்றுமையை வளர்க்கணும். அப்பொழுதுதான் முதலியார் பிள்ளைமார் சமுதாயம் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு காலத்துல ஆண்டுகிட்டு இருந்தோம். இன்னைக்கு சர்வைவல் என்றால் நம்ம வந்து உயிர் வாழ்றது நம்ம வந்து கஷ்டமா இருக்குது. படிப்புல, வேலையில, எதுலையுமே நம்மளுக்கு இல்ல. இந்த சூழ்நிலை மாற வேண்டும், ஒற்றுமை பிறக்க வேண்டும். வாழ்க வேளாளர் முதலியார் ஒற்றுமை, வளர்க ஓங்குக வேளாளர் முதலியார் பிள்ளை ஒற்றுமை. மிக்க நன்றி. தேங்க்யூ.